நாடு முழுவதிலும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் பள்ளிகளில் பயிலும் சுமார் 50,000 மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் 2,08,00,000 ரிங்கிட் மதிப்பிலான பராபுட் மடானி எனப்படும் மடானி தளவாட பொருளுதவி மற்றும் கல்வி மடானி ஆகிய திட்டங்கள் வழிவகுத்துள்ளன. தமிழ் பள்ளிகளில் உள்ள வசதிகள் மற்றும் கற்றல் சூழலை வலுப்படுத்துவதிலும் மாணவர்களின் கல்வி சார்ந்த அடைவு நிலையை மேம்படுத்துவதிலும் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் கீழ் உள்ள இத்திட்டங்கள் பெரும் பங்காற்றுவதாக மித்ரா தலைமை இயக்குனர் கே. ரவீந்திரன் நாயர் தெரிவித்தார். 361 அரசாங்க உதவி பெற்ற தமிழ் பள்ளிகளில் பயிலும் 39,692 மாணவர்கள் மற்றும் அவற்றில் கற்பிக்கும் 5,290 ஆசிரியர்களின் பயன்பாட்டிற்காக மாணவர் நாற்காலி மேசைகள், ஆசிரியர் அறை மற்றும் வகுப்பறை மேசை நாற்காலிகள், வெண்பலகைகள், இரும்பு அலமாரிகள், சிற்றுண்டி மேசை மற்றும் இருக்கைகள், கணினி மேசை, நெகிழி நாற்காலிகள் மற்றும் மின்விசிறிகள் உள்ளிட்ட பல்வேறு தளவாட பொருட்கள் வழங்கப்பட்டதாக ரவீந்திரன் கூறினார். 1,28,00,000 ரிங்கிட் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். 361 ஸ்கூலுக்கு நம்ம ப்ராபோர்டு கொடுக்குறோம். அதாவது யார் இந்த ஸ்கூலுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கோலா பந்துவான் கிராஜான். அதே நேரத்தில் ரெண்டாவது ப்ரோக்ராம் கல்வி மடானி. இது 315 ஸ்கூலுக்கு நம்ம டியூஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ரெண்டு ப்ரோக்ராம் ப்ராபுட் மடானியும் கல்வி மடானியும் மூலிமா நம்மளோட எஸ்டிமேஷன் குறைஞ்சது ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் ஸ்கூல்ல பெனிஃபிட் படுவாங்க. இதனிடையே கல்வி மடானி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 315 தமிழ் பள்ளிகளில் பயிலும் B40 பிரிவைச் சேர்ந்த சுமார் 10,410 மாணவர்களுக்கு 80 லட்சம் ரிங்கிட் மதிப்பில் இலவச பிரத்யேக வகுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று ரவீந்திரன் விவரித்தார். பள்ளி நேரத்திற்கு பிறகு மேற்கொள்ளப்படும் இந்த இலவச பிரத்யேக வகுப்புகளில் மலாய் மொழி, ஆங்கிலம், கணிதம் மற்றும் அறிவியல் ஆகிய 4 பாடங்களில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்த வருஷத்தோட பட்ஜெட்ல நம்ம 5,000 லேப்டாப்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களுக்காக நம்ம லேப்டாப் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணலாம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது என்னன்னா ஸ்மார்ட் போர்ட். போன வருஷம் நம்ம 388 ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் போர்ட் கொடுத்துருக்கோம். பாக்கி ஏறக்குறைய ஒரு 140 ஸ்கூலுக்கு போன வருஷம் நம்மள கொடுக்கல, ஏன்னா லிமிட்டட் பட்ஜெட்னால. ஆனால் அதே ப்ரோக்ராமை இந்த வருஷம் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இது ரெண்டு ப்ரோக்ராமும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பப்ளிக்காக செய்கிறப்ப உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கொடுக்குறோம். இன்று ஜோஹோபாரு ஜல்லான் யாஹியா அவால் தமிழ் பள்ளியில் மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்த இத்திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கல்வி அமைச்சர் ஃபர்லீனா சீடேக்கும் கலந்து கொண்டார்.